கேப்ப மாவு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாவு இப்படி கலக்கியிருக்கேன். ஆனால் கலக்கி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி கலக்கி அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியதான். கலக்கி வைக்கிறாலும் ஈஸியாக கிண்டிடலாம். 5 நிமிஷத்தில் கொதிச்சுன்னு பாருங்க. உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி வச்சு இப்படி கிண்டி இருந்தோம்னா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், 5 நிமிஷத்தில் நல்லா கட்டியாக வந்துடும். கட்டியாக வந்தோடனே நம்ம ஆற வச்சு தயிர் ஊற்றிக்கிட வேண்டியதான். தயிர் ஊற்றி ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால தயிர் மட்டும் விட்டு கலந்தால் போதும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா கட்டி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விடுங்க. 4 ஸ்பூன் மாவு நல்லா இவ்வளோ இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை அப்படியே ஆற வச்சு கொஞ்சம் ஆறினோடனே சீக்கிரம் ஆறிடும். மழை நேரம் தயிர் வெளியே பாக்கெட் தயிர் தான் வாங்கியிருக்கேன், அதையும் ஊற்றி வச்சுருக்கேன். வீட்டில் ஒரு ஊற்றி வைக்கலாம். இது மாவு வீட்டில் ரெடி பண்ணதான், கழனி பிரிஞ்சு காய வச்சு திரிச்ச மாவு தான், கேப்ப மாவு. அதை அப்படியே கலக்கி வச்சு பாருங்கள். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாப்புல ஊறுகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த இவ்வளோ மாவு இவ்வளோ இருக்குது பாருங்கள், கிண்ணம் போக மீதியும் இருக்குது.